இஃப் கண்டிஷன் இன்னும் சார் கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், டுடே வி வில் டிஸ்கஸ் தட். ஓகே, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். என்ன டைப்பில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்? இன்டீஜரில் டிக்ளேர் பண்ணணும். ஸோ இன்ட் என்னோ எக்ஸோ ஏதோ ஒன்று. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு ரிசீவ் ஃப்ரம் த யூசர். அப்போ யூசருக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும் என்டர் ஒன் நம்பர்ன்ட்டு. கரெக்டா? printf enter a number. நெக்ஸ்ட் இது மெசேஜ் வந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் யூசர் வந்து என்டர் பண்ணுவாங்க. என்டர் பண்ண நம்பரை நம்ம வாங்கணும், ஸ்கேன் பண்ணணும். ஸோ ஸ்கேன்எஃப் எதில் ஸ்கேன் பண்ணுறீங்க? %d ஆம்பரசன் n. ஓகே, அப்போ என்னுக்குள்ள இப்போ யூசர் வந்து ஒரு 25ஓ இல்லை -5ஓ இல்லை -10 -20ஓ இல்லை ஏதோ ஒரு நம்பர் வந்து யூசர் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்த நம்பர் என்னுக்குள்ள இப்போ ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ வாங்கின நம்பரு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ கொஷின் வந்து என்ன? ரிசீவ் அ நம்பர் ஃப்ரம் யூசர் அண்ட் ஃபைண்ட் த கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவா நெகட்டிவான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நேற்று ஆப்ரேட்டர் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணாங்களா? ஸோ எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் நம்ம இந்த நம்பர் பாசிட்டிவா இல்லை நெகட்டிவான்னு கண்டுபிடிக்க முடியும்? சரி, அதை விட்டுங்க, ஆப்ரேட்டரை விட்டுருங்கப்பா. இப்போ ஒரு நம்பர் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஜென்ரலாக வந்து நம்ம எப்படி நம்ம டிசைட் பண்ணுறோம்? இப்போ 0க்கு கீழே இருக்க நம்பர் நெகட்டிவ், 0 அண்ட் எபோவ் வந்து என்ன பாசிட்டிவ். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு நம்பரு, அந்த நம்பர் லெஸ் தென் 0னா நெகட்டிவ், எல்ஸ்ன்ற போது பாசிட்டிவ். கரெக்டா? ஓகே, ஸோ அப்போ கண்டிஷன் என்ன போடலாம் அப்படின்னா இஃப்ங்கிறது ஒரு கண்டிஷனுக்காக எந்தெந்த இடத்துல வந்தேன்னா இப்போ எய்தர் இந்த பார்ட்டு இல்லைன்னா அடுத்த பார்ட்டு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதோ அந்த இடத்துல வந்து என்னன்னா நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இஃப் வாங்கியிருக்க நம்பர் எங்க இருக்கு? என்ல இருக்கு. ஸோ n ஓகே, இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா வந்து என்ன? சரி, ஓகே, இப்படி வச்சு 0வா இல்லை 0க்கு மேலே இருக்க நம்பர் அப்படின்னா இங்கே வந்து என்ன ஆகும்? இது வந்து என்னல இப்போ லெட்ஸ் டேக் 25 வச்சு 25 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இது வந்து ட்ரூவா? அப்போ ட்ரூனா இந்த இது வந்து என்ன ஆகும்னா இந்த கம்ப்ளீட் இது வந்து ரீப்ளேஸ் ஆகி இந்த இடத்துல 1ன்னு வந்துடும். ஓகே, ட்ரூனா இந்த இடத்துல 1ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல திரும்ப ஒரு ஓப்பன் ஃபிளார் பிரேஸ் யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் ஃபிளார் பிரேஸ் இதுக்குள்ளே போயிட்டு இப்போ இது ட்ரூவாக இருந்தால் நான் என்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணணும்? அப்போ printf இது வந்து ஃபெயிலாக இருந்ததுன்னா இப்போ வந்து கிவன் நம்பர் வந்து -8 இருக்கு. அப்போ -8 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இது என்ன ஆகும்? கண்டிஷன் ஃபால்ஸா? கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா 0 வந்து ரீப்ளேஸ் ஆகும். அப்போ இஃப் 0 அப்படின்னு வந்ததுன்னா அதை டைரெக்டாக எங்கே போனால் எல்ஸ் பிளாக்குக்கு போகும். ஓகே, ஸோ இது வந்து இஃப் பிளாக்கு, அடுத்து எல்ஸ் பிளாக்கு கீழே எழுதிக்கலாம். எல்ஸ் பிளாக்குள்ள திரும்ப இங்கே வந்து ஒரு பிரிண்ட் போடுறேன். printf given number is negative. ஸோ இந்த சீக்வன்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க நான் எப்படி எழுதுறேன்ட்டு. இதுதான் இன்டென்டேஷன். ஓகே, ஸோ கரெக்டாக இது எல்லாமே ஃபஸ்ட் காலமில் வர மாதிரியும், இது எல்லாம் ஃபோர்த் இல்லை ஃபிஃப்த் காலமில் வர மாதிரியும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு 4 ஸ்பேஸ், இது வந்து அடுத்த 4 ஸ்பேஸு. அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 8th இல்லை 9th காலமில் வந்து வரும். ஸோ அந்த ஆர்டரில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இந்த இது எல்லாமே உங்களுக்கு புதுசு இல்லை, மேலே இருக்க 3 லைனும் புதுசு கிடையாது. ஒரு நம்பர் வாங்கினா அப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு நம்பரை யூசர் என்டர் பண்ண சொல்கிறோம். அப்போ யூசர் என்டர் பண்ணுற நம்பரை வாங்குறதுக்கு ஸ்கேன்அப் வேணும். நம்பரை வாங்கியாச்சு. வாங்கின நம்பரை இப்போ நம்ம டிசைட் பண்ணுறோம், இந்த நம்பர் பாசிட்டிவா நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு வி கேன் ஃபைண்ட் வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? இஃப் கண்டிஷனை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ எய்தர் இது வேணுமா
இப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராம் டைனமிக்காக இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும் போது ஒன்று இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ கொடுத்துருக்க நம்பர் ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ அப்போ ஒன்று இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா யூசர் வந்து என்ன நம்பர் கொடுக்க போகிறோம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ யூசர் என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம அப்போ கண்டிஷன் எழுதணும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அப்போ இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு கண்ட்ரோல் எங்கே வரும்? டைரெக்டாக இங்கே வந்துடும். கிளியரா? சப்போஸ் இது ஃபால்ஸாக இருக்குன்னா இதுக்குள்ளே போகாது, டைரெக்டாக வந்து எங்கே வரும்? எல்ஸ் பிளாக் போகும். எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு கண்ட்ரோல் டைரெக்டாக இங்கே வரும். கிளியர் இல்லை எல்லாருக்கும்? ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து பெருசாக வந்தேன்னா அதை பெரிய ஒரு பாறை மாதிரி நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். ரொம்ப அது சிம்பிளாக என்ன இது இவ்வளோதான் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ அகெயின் யூ கேன் ஹேவ் ஒன் மோர் கண்டிஷன். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு double equal to. What is single equal to meaning? Okay, very good. So suppose நான் இங்க single equal to கொடுத்தனா என்ன meaning? Very good. So b ஓட வேல்யூ வந்து a ல ஸ்டோர் பண்றீங்க. ஓகே, ஸோ இதே வந்து டபுள் ஈக்குவல் டு போட்டால் தான் கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ a ஈக்குவல் டு b மீன்ஸ் தென் printf a and b are same, else if. Okay, else if இங்க வந்து கண்டிஷன் போடணும். எல்ஸுக்கு கண்டிஷன் வராது, அது வந்து தப்பு. ஓகே, யூ வில் கெட் கம்பைலேஷன் எரர். எல்ஸ் இஃப் இங்க வந்து என்ன இன்னொரு கண்டிஷன் வேணா நீங்க போட்டுக்கலாம். இங்க வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்கு? a greater than b அப்படின்னா சேம் முன்ன போட்ட அந்த மெசேஜை நீங்க போட்டுக்கோங்க. ஓகே, ஃபைனலா இது இல்லை, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகல. சி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், அடுத்து இந்த கண்டிஷன் போடும், இதுவும் ஃபால்ஸ்னா நெக்ஸ்ட் நீங்க ஆட்டோமேட்டிக்கா எல்ஸ்குள்ள போட்டுக்கலாம். எல்ஸ் இதுல வந்து ரெண்டாவதா போட்டுக்கோங்க. இது வந்து a greater than b, அப்ப a is bigger than b. இங்க வந்து b is bigger than a. ஃபைனலா வந்து இங்க க்ளோஸ் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் புரியுது இல்ல? ஓகே, ஸோ இது போல நீங்க ஒரு கண்டிஷன், ரெண்டு கண்டிஷன், மூணாவது தேவைப்பட்டா மூணாவது கண்டிஷன். அப்போ மூணாவது கண்டிஷனுக்கும் இங்க என்ன பண்ணணும்? நீங்க எல்ஸ் இஃப் போடணும். ஸோ கண்டிஷன் போடணும்னா நீங்க ஒன்று இஃப்ல போடணும் கண்டிஷன், இல்லைன்னா எல்ஸ் இஃப்ல போடணும். எல்ஸுக்குள்ள வந்து வராது. எல்ஸுக்குள்ளனா இது எதுவுமே இல்லப்பா, இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஃபைனலா எல்ஸ்குள்ள போயிடும். இப்போ இதுவும் ஃபெயிலு, இதுவும் ஃபெயிலு, அந்த மாதிரி நீங்க எல்லாம் போட்டிருக்க எல்லா கண்டிஷனும் ஃபெயிலு அப்படின்னா நெக்ஸ்டா இருக்கிறது எல்ஸ், அதுக்குள்ள போயிடும். ஐ மீன் புரியுதுல்ல எல்லாருக்கும்? ஓகே, ஸோ பட் கண்டிஷன் வேணும்னா உங்களுக்கு எத்தனை கண்டிஷன்னாலும் நீங்க போட்டுக்கலாம். சரி, இந்த மாதிரி நான் 100 போடலாமா? போடலாம். ஒரு இஃப் இருக்கும், மீதி வந்து 98 எல்சி போட்டுக்கலாம், கடைசியாக ஒரு எல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக 100 அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதே போல் நீங்கள் வேற சார் நான் இஃப் மட்டும் போடுறேன், எனக்கு எல்ஸ் இஃப் தேவையில்லை, எல்ஸுமே தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் விட்டுடலாம். கம்பல்சரி கிடையாது. கெட்டிங் ரைட் எவ்ரிபடி? ஸோ ஒன்லி இஃப் மட்டும் வேணும், பட் ஐ டோன்ட் வாண்ட் எல்ஸ் இஃப், எல்ஸுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னா சில சினாரியோவில் அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, so in that case you can keep only if, but if இல்லாம நீங்க else if போட முடியாது. அதே மாதிரி if இல்லாம நீங்க else போட முடியாது. ஓகே, ஸோ வெறும் if மட்டும் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை if ஓட சேர்த்து if else மட்டும் வேணாலும் 2 பிளாக் மட்டும் கூட வச்சுக்கலாம், இல்லை if else if else இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த காம்பினேஷன்லாம் நீங்க பண்ணிக்கலாம். பட் the must one is like if இருந்தால் தான் மற்ற எல்லாமே நீங்க போட முடியும். இது எல்லாமே வந்து என்ன உங்களோட ப்ரோக்ராமுக்கு தேவையை பொறுத்து தான். இப்போ புரியுது இல்லை உங்களுக்கு? ஆக்சுவலாக முன்னாடி நான் என்ன சொன்னேன், 2 நம்பரை கம்பேர் பண்ண, ஒரு பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று பாசிட்டிவா இருக்கலாம், இல்லை நெகட்டிவா இருக்கலாம். ஸோ அப்போ இஃப் இல்லை எல்ஸ், 2 நம்பரை கம்பேர் பண்றது வந்து 3 ப்ராபபிலிட்டி இருக்கு. 2 சேமா இருக்கலாம், இல்லை ஏ வந்து பெருசா இருக்கலாம், இல்லை பி வந்து பெருசா இருக்கலாம். அப்போ நம்ம இஃப் யூஸ் பண்றோம், எல்ஸ் இஃப் யூஸ் பண்றோம், எல்ஸ் யூஸ் பண்றோம். புரியுது இல்ல?
இப்போ நான் என்ன ப்ராப்ளத்துக்காக ப்ரோக்ராம் எழுதலாம், ரெண்டு நம்பர், ஒரு நம்பர் பாசிட்டிவா நெகட்டிவா கம்பேர் பண்ணனா அப்போ ஒரு இஃப் கண்டிஷன் எல்ஸ் இருந்தால் போதும். இல்லை ரெண்டு நம்பர் வந்து ஈக்குவலா இல்லை கிரேட்டரா இல்லை ஸ்மாலரான்னு கண்டுபிடிக்கணும்னா அப்போ 3 கண்டிஷன் இருக்கு. அப்போ 3 இடத்துல 3 இஃப் எல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். கிளியர்ல? ஓகே, குட்.